கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு இந்த நாளும் இவைக்கு வந்ததான கர்த்தருடைய பிள்ளைகளை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் தான் பாக்கியவான்களாக இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியமானது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்ற ஜனங்களுக்கு, கர்த்தரை அறியாத ஜனங்களுக்கு இல்லாத ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை அறிகிற அறிவை கொடுத்து, தேவ கிருபையை கொடுத்து, சமாதானத்தை கொடுத்து வாழ வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் தான் பாக்கியவான்களா இல்லையா? ஹல்லேலூயா. ஆமென். அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகிற மிருகங்களுக்கு உப்பாய் இருக்கிறான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு நல்ல அறிவை கொடுத்திருக்கிறார். என்ன அறிவு? கர்த்தரை அறிகிற அறிவு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷனுக்கு எத்தனை அறிவு? நான் சொல்றேன், 7 அறிவு நமக்கு. ஹல்லேலூயா. 6 அறிவு பொதுவான அறிவு, ஆனால் ஒன்று கூட கர்த்தரை அறிகிற அறிவு. ஹல்லேலூயா. இந்த அறிவு நமக்குள்ள வந்ததுனால தான் நம்ம இன்றைக்கு பேண்ட் ஷர்ட் போட்டு நல்லா நீட்டாக அதனுடைய ஆலயத்தில் வந்து கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லைன்னாக்கா குடிமையை வச்சுட்டு எந்த சொத்து இறந்து வைப்போம். ஹல்லேலூயா. யாரோ ஒருவர் சொன்னதான சுவிசேஷத்தின் நிமித்தம், யாரோ ஒருவர் நமக்கு சொல்லப்பட்டதான தேவ வார்த்தை நிமித்தம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகதான அறிவை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அவரை கர்த்தராகிய தேவனிடத்தில் கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கான கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராங்க. ஹல்லேலூயா. நான் இதிலிருந்து பேசுறதெல்லாம் திரும்ப பேசல. நான் இன்னைக்கு கொஞ்சம் நேரம் பேசிட்டு ஜெபத்துக்கு நேராக கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராங்க. ஹல்லேலூயா. ஆவி ஆத்துமா 2 மாத்திக்கை 2 நாட்கள் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு சரீரத்தை குறித்து நம்ம பேசணும் அப்படின்னாங்க, நிறைய இருக்கு. பின்னாட்கள் எல்லாம் பேசுவாங்க. ஹல்லேலூயா. இப்போ வாசிப்போம் ரோமர் 7ஆம் அதிகாரம் 24வது வசனம். அதுக்கு முன்னால நம்ம எப்போ வாசிக்கிறதால நம்ம தீம் வசனம் 1 தெசலோனிக்கர் 7:23. ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் தாமே உங்கள் அனைவரும் கூட இருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமர் 7ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கே பேச வேண்டிய சுவிசேஷ ஊழியத்துக்கெல்லாம் பேச வேண்டியதான வசனம் அதுதான் இல்லை, அப்படி கிடையாது. சுவிசேஷம் சொல்கிறத விட நம்ம பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த கடைசி கால சபைக்கு இந்த வசனம் ரொம்ப அவசியம் தேவையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தரை ஏற்றுக்கொண்டதான கர்த்தருடைய பிள்ளைகள் அநேக நேரங்களில் தேவன் கொடுத்ததான பரிசுத்தத்தை இழந்து, தேவ திட்டத்தை இழந்து, தேவன் எதிர்பார்க்கிறதான கிருபைகளை இழந்து, தேவன் கொடுத்ததான கிருபைகளை இழந்து இன்னைக்கு அநேக நேரத்துல ஒரு அஞ்ஞானியை போல, ஒரு அவிசுவாசியை போல நாம் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, இந்த மரண சரீரத்திலிருந்து நிர்பந்தமான மனுஷன் தான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தை ஏன் அவர் சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பின்னால போயிட்டு அப்புறம் இந்த வசனத்துக்கு நேராக கடந்து வர கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. 7ஆம் அதிகாரம் 14 நானே வாசிக்கிறேன். மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதான் இருக்கிறது. நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்கு உரியவனாய் இருக்கிறேன். எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன்.
இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேனே. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்குள்ள இருக்கிறதான மாம்சத்தினுடைய வல்லமைதான் இதை செய்ய தூண்டுகிறது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற. எப்படி எனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரத்துல நம்ம மனசு சில நேரம் அப்படி சொல்றது பார்த்தீங்களா, நான் செய்யறது ஒழுங்கா, நான் செய்யறது எனக்கு என் மனசைய வாதிக்கும், என் ஆத்துமாவை பலவீனப்படுத்துது, என் ஆவிக்குள்ள ஒரு கலக்கம் உண்டாகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதே செய்கிறேன். ஹல்லேலூயா. நான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதையே செய்கிறேன் அப்படின்னாக்க அவர் என்ன விரும்புகிறார் அப்படிங்கிறது பின்னால சொல்லப்படுது. இப்படி இருக்க நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேன். ஆதலால் நான் என்ன, எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விரும்பாததை செய்கிறேன், விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அப்படின்னா என்ன அப்படி செய்கிறார் அப்படின்னா, நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, ஆனா நன்மை செய்வதும் என்னிடத்தில் இல்லை. ஹல்லேலூயா. நன்மை செய்ய வேண்டும் என்கிறதான விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஹல்லேலூயா. நான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதே நான் செய்கிறேன் அப்படின்னா, நன்மை செய்ய வேண்டும் என்கிறதான விருப்பம் எனக்குள்ள இருக்கு, ஆனா அந்த விருப்பத்தை நிறைவேற்ற என்னால முடியவில்லை அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எதனால அப்படின்னா, ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஹல்லேலூயா. ஆனபடி நான் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டிருக்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். ஹல்லேலூயா. நான் சொல்ற நிர்பந்தமான மனுஷன் தான். ஹல்லேலூயா. இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலை ஆக்குவார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மை செய்வது அப்படின்னாக்க என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நாம் அறிந்திருக்கிறதான ரட்சிப்பு, நாம் அறிந்திருக்கிறதான இயேசு யார் என்பதை மற்றவர்களுக்கு சொல்வது நன்மை. ஹல்லேலூயா. பசி உள்ளவர்களுக்கு ஆகாரம் எடுப்பது நன்மை. அப்படி பார்க்கணும் அப்படின்னாக்கா நம்ம பின்னால் போகலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு கொண்டு காட்டிட்டு நான் போகிறேன். அந்த வசந்த எடுத்தவங்க வாசிங்களா, இப்போ வேறு வீட்டில் உட்காந்து படிக்கிறது வேறு, இங்கே கொண்டு வர்றது வேறு. ஆமாம், சரி. 58வது ஏசாயா 58வது அதிகாரம் 6வது வசனத்துல இருந்து தானே வாசிக்கிறேன். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறது, நுகத்தடியின் பிணையல்களை நெருக்கிறது, நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறது, சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதும், பசி உள்ளவனுக்கு ஒரு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறது, துரத்துண்ட சிறுமையானவனை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறது, வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறது, உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறது அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உபவாசத்தினுடைய மேன்மை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இப்படிப்பட்ட நன்மைகளை செய்யும் போது நாம மனசுல இருக்குதான இந்த நன்மை செய்யணும் அப்படிங்கிறதான அந்த விருப்பம் இருக்கு, ஆனா நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட நன்மைகளை ஜனங்களுக்கு நாம் செய்யும் போது உண்மையாகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நாம் விரும்புகிறதை செய்யத்தக்கதான ஒரு கிருபையை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாவ பிரமாணத்திற்கு விடுதலையாக்கப்படத்தக்கதான
ஒரு கிருபையை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மை செய்ய வேண்டும் என்பதான விருப்பம் என்னிடத்தில் இருக்குது, ஆனால் நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஹல்லேலூயா. வசனத்தை படிக்கும் போது, வசனத்தை கேட்கும் போது இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதான ஆசை விருப்பம் நம்மகிட்ட இருக்கு. ஆனா செய்யணும்னு நம்ம போகிறதுக்கு அந்த ஒரு விருப்பம் நம்மக்கிட்ட இல்லாமல் போயிடுது. அதை தடை பண்ணுது. அது எது தடை பண்ணுது அப்படின்னா, நமக்குள்ள இருக்கிறதால பாவ பிரமாணமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே தான் சொல்றாரு, யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலை ஆக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த காலை பொழுது நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கோம், எத்தனை பேருக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சிருப்போம், எத்தனை பேருக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை நம்ம சொல்லி இருப்போம். ஹல்லேலூயா. சாட்சியா சொல்லி இருப்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கடந்து போன நாட்கள்ல தேவன் செய்தவான நன்மைகள், நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு எது காரணமா இருந்தது அப்படிங்கறது நான் எத்தனை பேருக்கு நம்ம சொல்லி இருப்போம். ஹல்லேலூயா. நன்மை செய்ய வேண்டும் என்றதான விருப்பம் நமக்குள்ள இருக்கு, ஆனா நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 வாசிங்க. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா, பாவம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத கோடிட்டு கட்டி நான் கடந்து போகிறேன். ஹல்லேலூயா. நன்மை செய்கிறது மட்டுமல்ல, நிறைய பாவங்களை நம்ம செய்கிறோம். அந்த பாவங்கள் என்ன அப்படிங்கிறத கோடிட்டு கட்டி கடந்து போக கர்த்தர் உதவி செய்வாராக. வாசிப்போம். இப்படிப்பட்ட வேலை செய்கிறவர்கள் என்னுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு முன்னதாக 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நிர்பந்தமான மனுஷன் தான் யார் என்னை இந்த மரண சரீரத்தினின்று விடுதலையாக்குவார் என்று சொல்லி கேட்கிறதான் அப்போஸ்தலனாகிய பவுல். நன்மை செய்ய வேண்டும் என்றதான விருப்பம் எனக்குள்ள இருக்கு, ஆனா நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை என்று சொல்லி வேதனைப்படுகிற. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய், மாம்சம் ஆவிக்கு விரோதமாக போராடுது. நம்ம செய்யணும்னு நினைக்கிறத செய்ய விடாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம மாம்சத்திற்கு வெளிப்படுகிறதுனால சில பாவங்களை நாம வாசித்ததை கேட்டோம். நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவை யாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், வாக்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுல ஒரு பாவம் எனக்கிட்ட இல்லை, கஷ்டம்தான், நான் பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லணும். சண்டை இருக்கு, பொறாமை இருக்கு, பிரிவினை இருக்கு, குழப்பம் இருக்கு, குழப்பான கிரியைகள், விரோதங்கள், வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவினை, மார்க்க வேதங்கள், இதெல்லாம் ரொம்ப ஓவரா இல்லை. பொறாமைகள், வெறி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கா? வெறி பிடிச்ச மாதிரி கத்தாதன்னு சொல்றோம் பார்த்தீங்களா சில நேரத்தில். அந்த அளவுக்கு மாம்சத்தினுடைய வல்லமை மேலே வர்றதுனால தான்
இந்த ஆவியை பின்னால தள்ளிட்டு இந்த மாம்சம் வெடிப்பது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் அப்படி இல்லையோ? ஒரு மாதிரி பார்க்குறீங்க, பொறுப்புறான்ட்டு பார்க்குற மாதிரி இருக்குது. இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரிவினைகள், சண்டை, தேவையில்லாத காரியத்துக்கு சண்டை, இதெல்லாம் டெய்லி நடக்கிற காரியங்கள். அதான் சொல்கிறேன். எனக்கு எத்தனை பேர் சண்டை போட்டு வந்தீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. கர்த்தர் பார்க்குறேன். ஹல்லேலூயா. காரணம் இல்லாத காரியத்துக்கெல்லாம் சண்டை பண்ணிட்டு வருவோம். ஹல்லேலூயா. பேச வேண்டாத இடத்துல பேசி நம்ம மனதில் இருக்க சமாதானம் எடுபட்டு போகக்கூடியதான சூழ்நிலையில சண்டை பண்ணிட்டு வருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வைராக்கியம், விரோதம், பகை யாருக்கிட்ட? நம்மளால் வெளியே காட்டினா கூட பரவாயில்ல, உள்ள இருக்க விசுவாசிகளுக்கிட்டே காட்டும்போது எவ்வளோ சங்கடமாக இருக்கு. ஹல்லேலூயா. அண்ணா தம்பி மாமன் மச்சானுக்குள்ளாக பகை, விரோதம், சண்டை. ஹல்லேலூயா. உள்ள இருக்க விசுவாச பிள்ளைகள் ஒருவருக்கு ஒருவர் சண்டை, குழப்பம், பிரிவினை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னைக்கு சொன்ன மாதிரி பார்த்தா இன்னொரு பக்கத்தில் போகிற ஒரே ட்ராக்கில் வர்ற மாதிரி இருக்கும். இன்னாரம் பார்த்தது தெரியாமல் அன்னார் அப்படியே வழி விலகி போவார், வழி விட்டு போவார். ஏன்? நேரடியாக பார்க்கக்கூடியதானே அது கெப்பாசிட்டி இல்லை. ஹல்லேலூயா. ஒருத்தர் பார்த்தா பகை, விரோதம். ஹல்லேலூயா. எது இருந்தாலும் சரி. ஹாய் பிரதர், நல்லா இருக்கீங்களா? ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் எழுந்தவர்களை நன்மை செய்யுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தரை அறிகிற அறிவை பெற்றிருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளாக்கிய நீங்களும் நானும் ஒருவருக்கு ஒருவர் பார்க்கும்போது அந்த காலத்துல பார்த்தீங்க அப்படின்னா மாரநாதா அப்படின்னு கூப்பிட்டாங்க ஜனங்கள். எப்ப? ஆதி அப்போஸ்தலர் காலத்தில். ஹல்லேலூயா. இன்னைக்கு அதெல்லாம் மாறி போயிடுச்சு. ஹல்லேலூயா. மாரநாதா, இயேசு வருகிறார், உங்ககிட்ட இருக்க பயம் எல்லாம் மாறிட்டோம் அப்படின்னு சொல்லாத வரலாம், இயேசு வருகிறார் அப்படின்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1986 ஒரு போதகர் ஒருவர் எங்களுடைய கிருபாசன சபை, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல சேர்ந்த மாதிரி தான் இருக்க சபை. பார்த்தீங்க அப்படின்னா அங்க ஒருத்தர் வந்திருந்தார். மார்க்கு என்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. சரி, அவர் பார்த்தீங்க அப்படின்னா மாரநாதா, அவர் பார்க்க தெரியாம நம்ம வீட்டில் தான் தங்கிட்டு வேலை கீழே இறங்கி வரும்போது, கீழே படிக்கட்டில் வரும்போதே மாரநாதா மாரநாதா ஒதுங்குங்க வழிவிடுங்கன்னு சொல்ற மாதிரி நான் அவர்கிட்ட கேட்பேன், நீங்க என்ன நாங்கள் இங்கே யாராவது இடைஞ்சலா இருப்போம் அப்படிங்கிறதுக்காக வேலையிலே தூங்கிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லி. ஏன்னா சிஎஸ்ஐ வெறி பிடிச்சு இருந்ததா அந்த காலங்களில் தான் 85 நடந்ததான ஒரு கன்வென்ஷன் மீட்டிங்ல அவர் பேசினார். அந்த நேரம் நம்ம வீட்டில் தங்கியிருந்தார். அவர் மேலே வரும்போது அப்பெல்லாம் நான் சிஎஸ்ஐல வரி பிடிச்ச மாதிரி இருக்கு, வரி பிடிச்ச மாதிரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்ததுனால தேவனை அறிகிற அறிவு கொஞ்சம் இருந்தது. ஆனால் ஒரு கட்டுப்பாடு, இந்த குடும்பத்தினுடைய கட்டுப்பாடு இருந்தபடினால நம்ம அந்த பெந்தைக்கோஸ்தை சபைக்கு, கிருபாசன சபைக்கு போறது அப்படின்னா இவங்களுக்கு நம்ம வீட்டில் தான் தங்கியிருக்காங்க, நம்ம வீட்டு சாப்பாடு தான் அவங்கெல்லாம் சாப்பிட்றாங்க, எல்லாம் இருக்கு. ஆனால் ஆராதனைக்கு ஞாயிற்றுக்கிழமை அங்கே போக விட மாட்டேன், சிஎஸ்ஐ சபைக்கு தான் போக சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. அவர் பார்க்கும் போதெல்லாம் மாரநாதான் கொண்டுவார். ஹல்லேலூயா. இயேசு சீக்கிரம் வருகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஒருத்தர் பார்க்கும்போது விலைக்கு போறோம். ஹல்லேலூயா. இந்த ட்ராக்ல ஒருத்தர் வந்துட்டு இருக்காருன்னு வச்சுங்க, நான் இப்படி போயிட்டு இருக்கேன், அவரை பார்த்தது நான் என்ன பண்றேன்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேற என்ன நமக்கு சொல்லுகிறாங்க? பார்க்க கிடையாது, ஒன்றுமே கிடையாது. என்கிட்ட இருக்க சொத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறதுனா உங்ககிட்ட இருக்க சொத்தை எனக்கும் தரப்போகிறது இல்லை. ஹல்லேலூயா. அதனால இந்த பிரிவினை எங்கே இருந்ததுன்னா அங்கே போய் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல வரேன். ஹல்லேலூயா. இந்த மாம்சத்தினுடைய கிரியைகளை நாம் அழித்து போடாவிட்டால் ஹல்லேலூயா தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. ஒருவருக்கு ஒருவர் பார்க்கும்போது அந்த அன்பை வெளிப்படுத்த, தெய்வீக அன்பை நாம் வெளிப்படுத்தத்தக்கதாக கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் அறியத்தக்கதாக நாம் பார்க்கும்போது
ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மாறினாதான் அப்படின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்பதான் பக்கத்துல இருக்கணும் பார்ப்பான். இல்லைன்னா இது புதுசா ஒரு பாஷையை பேசுறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்னன்னு கேட்கும் போதுதான் அந்த கிறிஸ்தவங்க ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா நீங்களும் எங்களை போல எந்த பார்த்தாலும் அல்லேலூயா சொல்லலாம் அப்படின்னு அவன் கேவலமா தான் பேசுவான். மாதிரி அல்லேலூயா பட்டுமா அப்படின்னு கூட கேட்பான். ஆமா ஆமா, அதன் வழியா கூட அவன் வாயில இருந்து அல்லேலூயா வருது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கத்தக்கதான தேவ கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. பரிசுத்த பந்தியை நம்ம அனுசரிக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய சரீரத்தை ரத்தத்தை குறித்து நம்ம அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். ஹல்லேலூயா. சின்ன சின்ன காரியங்கள்ல கூட நம்ம விட்டு கொடுக்க முடியாதபடி வாழ்வதான வாழ்க்கை எப்படிப்பட்டதான் இருக்கிறது என்பதை திரும்பி பார்த்து நம்மை ஆராய்ந்து பார்க்க இந்த காலை பொழுதில் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதெல்லாம் யோசிச்சு பார்க்குறீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். வசனத்தை பேசும் இன்னைக்கு நேரத்துக்கு இல்லை, பல வருஷங்களா பேசிட்டு தான் இருக்கும். ஆனால் நம்ம சட்டை பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமாம், அந்த சட்டைக்கு ஒரு முடிவு வரணும், பிரிவினைக்கு ஒரு முடிவு வரணும். தேவன் விரும்பாத அசுத்த கிரியைகளுக்கு மாம்சத்திலிருந்து வெளிப்படுகிறதான இப்படிப்பட்டதான பாவங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை நாம் வைக்கணும். எப்ப வைக்கிறது? உடல்ல ஒடுக்குறோம், உடல்ல சரீரத்தை ஒடுக்கணும். சாப்பிட மாட்டோம், தண்ணி குடிக்க மாட்டோம், அதை பண்ண மாட்டோம், இதை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களை பண்ணுறோம். ஆனால் உள்ளத்தை ஆராய்ந்து விட வேண்டியதை நம்ம விடுறோமா அப்படின்னு பார்த்தா உபவாச ஜெபத்துக்கு வரும். நம்ம என்ன சொல்கிறோம்? உபவாச ஜெபத்துக்கு போனேன். இந்த உபவாச ஜெபத்தில் போனால் தான் ஆண்டவர் என்னோட கூட பேசுவார், நான் ஆண்டவருக்கு என்ன ஒப்பு கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம அந்த ஒரு தாட்டோட தான் வர்றோம். ஹல்லேலூயா. ஆனால் கேட்குற வசனங்களுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நம்ம வாழ்க்கையை அலசி பார்த்து வேண்டாத வீட தூக்கி போடுறோமா, இல்லை இன்னும் குப்பையில வச்சிருக்கிறோமா? ஹல்லேலூயா. வீடுகளை பார்த்தீங்க அப்படின்னாக்க ஃப்ரிட்ஜ் எல்லார் வீட்லையும் இருக்கும். என் வீட்டில் இல்லை, உங்ககிட்ட இல்லையா? இல்லாத வரைக்கும் நீங்கள் தப்பிச்சிங்க, நிறைய நோய் உங்களுக்கு வராமல் இருக்கும். ஹல்லேலூயா. இப்போ இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மீன் வைப்பாங்க, கறி வைப்பாங்க, சாக்லேட் வைப்பாங்க. மீன், கறி, சாக்லேட்டு மற்றும் கருவாடு. கருவாடு வைக்கலாம் தானே? வைக்கலாம் தானே? என்னன்னா அதை கூட கருவாட்டை கூட நான் அங்கே வச்சிருக்கேன். மாப்பிள்ளை கிட்ட சொன்னார், என்ன ஆண்டி கருவாடு வைக்கவே கூடாது, கருவாடு வச்சா நமத்து போயிடும். எங்கே நமத்து போச்சு? இந்த பாருங்க, எங்கே நமத்து போச்சு? நல்லா தான் இருக்குது, வரப்பாக தான் இருக்குது. ஆசைக்கதை உங்களுக்கு சொல்லுங்க. கருவாடு அப்புறம் மளிகை கடை ஐட்டமெல்லாம் ஒன்றும் வைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இது என்னென்ன காய்கறி இருக்கோ எல்லாமே அங்கே உள்ள டென்ஷனாகி இருக்கு. பல நாள் பட்டு தான் அந்த அடியில் இருக்க நேரத்தைக்கு வாங்கினது திரும்ப மேலே உட்காந்துருக்கும். ஹல்லேலூயா. நம்ம சொல்லுவோம் பரவாயில்ல, நம்ம திறந்து பார்க்கும்போது பரவாயில்ல, எல்லாம் பச்சை பச்சையாக பல காட்டிட்டு உட்காந்துருக்கும். அன்னைக்கு எடுத்து பார்த்தா தான் தெரியும் பல நாள் பட்டது அங்கே நாரி போய் இருக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த நாத்தம் எடுத்ததை எல்லாம் உடனே என்ன பண்ணுவோம்? வரிஞ்சு கட்டிட்டு உட்காந்து ஒரு சேரை ஸ்டூலை ஏதோ ஒன்றை எடுத்து போட்டு உட்காந்துச்சு, இதுதான் இந்த நாத்தத்துக்கு காரணமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி வீசி ஒரு கழுவி சுவிட்செல்லாம் ஆஃப் பண்ணிட்டு, நீங்கள் தான் பாசமாக கழுவ சொன்னா அப்படின்னு நீங்கள் சுவிட்சை ஆஃப் பண்ணாமல் தண்ணியை ஊற்றி கழுவுறீங்கன்னாக்க அப்புறம் நீங்களும் சேர்த்து அங்கே உள்ளே உட்காந்துருக்க மாதிரி ஆகிடும். ஹல்லேலூயா. அப்படி பண்ணாமல் ஆஃப் பண்ணிட்டு அதெல்லாம் சுத்தம் பண்ணி நீட்டாக வச்சுட்டு திரும்ப நம்ம புது காய்கறிகளை நீட்டாக எடுத்து வச்சோம் அப்படின்னா என்ன அழகு பார்ப்போமா இல்லையா? இல்லைங்களா? சீக்கிரம் எடுத்து வச்சாச்சு, தூக்கி போட்டு வச்சு சாப்பாட்டுக்கு போகிறேன் அப்படி இல்லை. ஃப்ரிட்ஜெல்லாம் நீட்டாக கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு 2 தடவை திறந்து பார்த்து நல்லா இருக்குது.
அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போகிறோம். மனுஷர்களாக நம்ம ஒரு குப்பைத்தொட்டி, அதாவது ஃப்ரிட்ஜு, இதையே நம்ம சுத்தம் பண்ண பிறகு இந்த குப்பையெல்லாம் போய் அழகா இருக்குன்னு திரும்ப 2 தடவை திறந்து பார்க்குறோம் அப்படின்னா, ஹல்லேலூயா, நம்மை படைத்த தெய்வம், ஹல்லேலூயா, நம்மை உருவாக்கி படைத்த தேவன், அந்த சராசரங்களை உருவாக்கின தெய்வம், நமக்குள்ள இருக்க குப்பைகள் எல்லாம் மாறி பரிசுத்தமாய் சுத்தமாய் மாறணும்னு விரும்புவாரா இல்லையா? ஹல்லேலூயா, விருப்பப்பட்டு அந்த சுத்தமாய் இருக்க இருதயத்துக்குள்ள அவர் வாசம் பண்ணுவாரா இல்லையா? சத்தமா சொல்லுங்க, சும்மா காசா பணமா நல்லா சொல்லுங்க. ஹல்லேலூயா, வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா, எப்படிப்பட்ட குப்பைகள், மாம்சத்தினுடைய கிரியைகள் நம்முடைய இருதயத்துக்குள்ள இருக்குது அப்படின்னு சொன்னா, கட்டாயம் இந்த குப்பைகள் எல்லாம் எடுத்து போட்டு தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும்போது, பரிசுத்த தெய்வத்தை நோக்கி பார்க்கும்போது, பரிசுத்த தேவன் நமக்காக வடக்கான இறங்கி வருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பதான் நம்ம கூப்பிடுற சத்தத்துக்கு அவர் செவி கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. என்னன்னாக்கா, முதல்ல நீ உன்னை சுத்தமாக்க, அப்புறம் தான் வரேன். நாங்க இருக்கிறதுக்கு அங்க இடமே இல்லை, ஒரே நாட்டமா இருக்கு அப்படின்னு வெளியே தான் நிற்பாரு. ஹல்லேலூயா. நம்ம சத்தம் போட்டாலும் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்ல வர்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பேச வந்தது ஒரு ட்ராக்கு, போறது ஒரு ட்ராக். ஹல்லேலூயா. இதுதான் ஆவியானவர் நடத்துகிறதான விதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது இன்னைக்கு தேவைன்னு நினைக்கிறேன், அதனால இதெல்லாம் போயிட்டு இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக ஒரு சில காரியங்கள் 1 யோவான் 1:7 வாசிப்போம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். ஒவ்வொரு மாதமும் பரிசுத்த பந்தியில் நம்ம அமரும். நம்ம கைகளில் ஒரு கொடுக்க முடியும், அவருடைய ரத்தம், அவருடைய சரீரம். ஹல்லேலூயா. அதை கையில் வாங்கும்போது நம்முடைய இறுதி என்ன சொல்லு? புரியுதா? அதை கையில் வாங்கும்போது நம்முடைய இறுதி என்ன சொல்லு? ராணி, இதுக்கு நீ அன்பின். ராணி, நீ இதுக்கு சூட்டபிள். ஏதோ 2 வார்த்தையில ஒன்றா சொல்லணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீ திருவந்து எடுக்கிறதுக்கு சுத்தப்படாது, லாயப்படாது, விளையாடல. ஹல்லேலூயா. இன்னைக்கு திருவந்து பந்தியை நீ ஆசரிக்கிறதுக்கு மனசுல ஒரு சுத்தம். ஹல்லேலூயா. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதி. ஹல்லேலூயா. விரும்பா சுத்தங்கள் யாவற்றையும் எடுத்துரும் ஆண்டவரே என்று சொல்லி. ஹல்லேலூயா. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா சுத்தம் யாவும் நீக்குவே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா சுத்தம் யாவும் நீக்குவே. பாவி நீச பாவிதானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவி நீச பாவிதானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. இந்த இருதயம் நமக்குள்ளது நொறுக்கப்படுகிறதான இறுதி. ஆண்டவரே, நீங்க எங்களுக்காக நொறுக்கப்பட்டதுனாலதான் உம்முடைய பரிசுத்த ரத்தம் கடைசி சொட்டு வரையிலும் கல்வாரி சிலுவையில சிந்தப்பட்டபடியினாலதான் இன்னைக்கு நாம் உயிரோடு கூட இருந்து உண்மை ஆராதிக்கத்தக்கதான ஒரு கிருபை எனக்கு கிடைச்சிருக்கு. ஆண்டவரே, இந்த கிருபையை அநேக நேரத்துல நான் அசுத்தப்படுத்தி இருக்கேன். இந்த சரீரத்தின் மூலமாக தேவன் கொடுத்ததான அந்த மகா மேன்மையான ரட்சிப்பை, அந்த பரிசுத்தத்தை அநேக நேரத்துல பரிசு
பரிசுத்த குலைச்சல் ஆக்கி இருக்கு. ஆண்டவரே, நீர் என்னை மன்னியும் ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தருடைய சப்தத்துல நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்கும் போது பரிசுத்த ஆவி தம்முடைய ரத்தத்தினால மீண்டும் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு காரணம் ரட்சிக்கப்பட்டுட்டோம், பரிசுத்த ஆவியால நிரம்பிட்டோம், பரிசுத்த ரத்தத்தினால மீட்கப்பட்டுட்டோம், பரிசுத்தமாயிட்டோம், இனிமே வாழ்க்கை மனசு எதை வேணாலும் பண்ணிடலாம் அப்படிங்கிறது ஒரு உபதேசம் நடந்துகிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. சொல்றது புரியுதா? சொல்றது புரியுதா? நான் ரட்சிக்கப்பட்டேன். அன்னைக்கு நான் அது வரைக்கும் செஞ்ச பாவத்தை எல்லாம் 1987 வரைக்கும் செஞ்ச அக்கிரமத்தை எல்லாத்தையும் ஆண்டவர் மன்னிச்சுட்டாரு. கர்த்தர் ரட்சித்தார், விடுதலையாக்கிற பரிசுத்தப்படுத்தினார். ஞான சத்தியத்துக்குள்ள என்னை ஒப்பு கொடுத்தேன். அதோட எல்லா பாவமும் போயிடுச்சு. மீதி அதுக்கு பிறகு நான் இது வரைக்கும் 2025 வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கேன். பார்த்தீங்களா, இந்த வாழ்க்கையில எத்தனை அக்கிரமம் பண்ணியிருக்கோம். ஹல்லேலூயா. எத்தனை பரிசுத்த குலைச்சலான காரியங்களை செஞ்சிருப்போம். தேவ விரும்பான எத்தனை காரியங்களை செஞ்சிருப்போம். ஹல்லேலூயா. இதெல்லாம் பாவம் இல்லை. அன்னைக்கே ஆண்டவர் எல்லாத்தையும் நம்மளை மன்னிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு உபதேசம் இப்ப சுற்றி உலாவிட்டு வருது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உபதேசத்தை கேட்டு யாரும் விடுங்கிறாதீங்க. ஒவ்வொரு நாளும் அனுதினமும் தேவனுடைய சப்தத்தில் நம்மை ஆராய்ந்து பார்த்து தேவனோடு கூட உள்ளதான அந்த உறவுல நம்ம சரியா இருக்கிறோமா, அந்த ஐக்கியத்துக்குள்ள இருக்கிறோமா, அந்த பரிசுத்தாவி நிறைவோடு கூட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமா, அந்த பரிசுத்த குலைச்சலை உண்டு பண்ணாதபடி நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறதா என்பதை ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் வேதவசனம் சொல்லுது, கடைசி பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. கடைசி வரை, கடைசி மூச்சு வரைக்கும், மூச்சு போற நேரத்துல ஆண்டவரை தூசிச்சா அப்படின்னா என்ன நடக்குன்னு தெரியும். அதோட விட்டாங்க. ஏன்னா எல்லாமே அவருடைய கரத்துல இருக்கு. ஹல்லேலூயா. ஆனா மனுஷர்களாக நம்ம ஒரு மனுஷன் உயிர் போற நேரத்துல எதையாவது ஆண்டவரை தூசிச்சுட்டு நான் இருக்கிற காலம் வரைக்கும் எனக்கு அதை செய்யல, இதை செய்யல, அப்படி செய்யல, இப்படி செய்யல, கடைசியில படுக்கையில் ஆன போதும் எனக்கு வேதனையை கொடுத்து இவ்வளவு வேதனைப்படுத்துறியே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை தூசிச்சான் அப்படின்னா, தூசிச்சு அப்புறம் அவன் ஜீவனையும் விட்டுட்டான் அப்படின்னா அவன் எங்க போவான் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஹல்லேலூயா. அதான் சொல்றது, கடைசி பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. கடைசி வரையில் கர்த்தர் என்ன செஞ்சாலும் சரி, யோபு கடைசி வரையில் உத்தமனாய் இருந்தான். ஹல்லேலூயா. பொல்லாப்புக்கு விலகி தன்னுடைய நாவினால பாவம் செய்யாதபடிக்கு ஹல்லேலூயா தன்னை காத்துக்கொண்ட யோபுவுக்கு கர்த்தர் இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அநேக நேரத்துல நம்ம பரிசுத்த ரத்தம் ஒவ்வொரு நாளும் நம்மை கழுவி சுத்தப்படுத்தும்படியாக தேவனுடைய சமூகத்துல நாம் நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. ரொம்ப பர்ஃபெக்ட் புள்ளி அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம் அப்படின்னா நம்ம விழுந்து போயிடுவோம். ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறான், பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறான். பெருமைன்னா நான் என்ன பாவம் செஞ்சேன், நான் சொன்னேன், நம்மளை விட பர்ஃபெக்டானவர் வெளியே இருக்கும். உண்மையா சொல்றேன், உண்மையா சொல்றேன். ஒரு டீ குடிக்க மாட்டான், ஒரு டிவியில் கண்டத மண்டதெல்லாம் பார்க்க மாட்டான், யாருக்கு எந்த தீமையும் செய்ய மாட்டான், அக்கிரமம் பண்ண மாட்டான், அடுத்தவங்கிட்ட இருந்து வாங்கணுங்கிற எண்ணம் இருக்காது, பொய் பேச மாட்டான். இப்படி தன்னை ஒரு நல்லவனாக காட்ட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சன்மார்க்க வாழ்க்கை வாழ்ந்ததான எத்தனையோ ஜனம் நம்மை சுற்றி இருக்கிறாங்க, நம்ம விட பர்ஃபெக்டா. ஹல்லேலூயா. நாம தெருவில் தண்ணி பிடிக்கும் போது சண்டை போட்டுக்கிட்டது என்னன்னா அவன் வந்து சொல்லுவான், ஏங்க நீங்கள் கிறிஸ்துவ சர்ச்சுக்கு போகிறவங்களாச்சு, நீங்கள் ஒரு கிறிஸ்டியன் ஆச்சு, நீங்கள் ஏன் சத்தம் போடுவீங்கன்னு கேட்குறவங்கலாம் இருக்கான். நம்ம சண்டையை விலக்கி விடுறோன்னா அந்த சன்மார்க்கனாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவன் எல்லாம் பரலோகம் போகலாம்ல. ஹல்லேலூயா.
வேத சத்தியம் என்று ஒன்று நமக்கு இருக்கு. ஹல்லேலூயா. இந்த அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால நம்ம சுத்திகரிக்கப்பட்டோம் அப்படின்னா அந்த பரிசுத்த ரத்தம் நம்மை நாளுக்கு நாள் சுத்தப்படுத்தி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும். என்னுடைய நடைகள், உடைகள், என்னுடைய பார்வை, என்னுடைய சிந்தனை, என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே இந்த நாள் காலை பொழுதுல கர்த்தருடைய சமூகத்தில் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி அதிகாலையில் அவருடைய முகத்தை தரிசிக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை பரிசுத்தம் உள்ளதாய் வாழ முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரோமர் 6ஆம் அதிகாரம் 12 வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோர்ந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாதுன்னு சொல்லி 14ஆம் வசனத்துடைய கீழ்ப்பகுதி சொல்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாது, சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் இருப்பதாக உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். அப்பொழுது பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சாட்டா வாசிச்சு இந்த வசனத்தை வார்த்தையை நீங்க மனசுல வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன். ஹல்லேலூயா. மீண்டும் அதை மனசுல வச்சுக்கோங்க. சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். அப்பொழுது பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய சரீரங்களை நீதிக்குரிய அவயவங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் போது பாவம் நம்மளை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. இந்த சரீரம் யாருக்குரியது? எல்லாம் நல்லா தெரியுது. ஹல்லேலூயா. சண்டை பண்ணும்போது கேட்கணுமே, சவுண்டு வேற லெவல்ல வரும். உங்களுக்கு எவ்வளவு சவுண்டு இருக்கா? இப்படியெல்லாம் மாத்தி மாத்தி பேச தெரியுமா? நீங்களாம் அப்படி பண்ண மாட்டீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படி பேசுறோம்? என்கிட்ட நியாயம் இருக்கு. நியாயத்துக்கு நான் ஒரு வழி பண்ணாம போக மாட்டேன். 10 பேர் பிடிச்சாலும் அடங்காது. நான் இப்படிப்பட்ட இடத்துல எல்லாம் சிக்கி இருக்கு சில நாள். அப்போ நான் சொல்லுவேன், எதுக்கு பிடிக்கிறீங்க? விடுங்க, அதெல்லாம் விலகுங்க, அவரை விடுங்க, நேருக்கு நேரம் போய் சண்டை பாட்டு பாய் போ. இடத்த விட்டு இந்த வராது. உண்மையாக சொல்கிறேன், அந்த பையன் உள்ளத்துக்குள்ளே இல்லாமல் ஆர்வா வச்சுக்கிட்டு இருப்போம். பேச்சு பார்த்தோன்னா வேற லெவலில் பேசு. ஹல்லேலூயா. தீர்த்தவன்டா வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு நிற்கும். 10 பேர் பிடிச்சாலும் நிற்காது. போகிறேன். ஏன்னா அந்த 10 பேர் பலத்தில் தான் நிற்கிறது. தனியாக விட்டு பார்த்தாதா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுடைய அவயவங்கள் கர்த்தருக்குரியதாக இருக்கிறது. இந்த சரீரம் கர்த்தருக்குரியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையினால உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா. இந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலையை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நீதிக்குரிய அவயவங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. இது நீர் கொடுத்ததான சரீரம், இந்த சரீரம் உமக்குரியது ஆண்டவரே அப்படின்னு நீதிக்காக நம்முடைய சரீரத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். அப்படி ஒப்பு கொடுக்கும் போது பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா அடிக்க வரும்போது நம்ம அடிக்கப்பட மாட்டை போல நிற்போம். அடிய பார்க்கலாம். ஆமா, அடுக்கு. ஹல்லேலூயா.
நீ மட்டும்தான் அடிப்பியா? எனக்கும் கை இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு சொல்றேன், யாரும் அப்படி இருக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். ஹல்லேலூயா. ஒரு நாள் நம்ம கை ஓங்கவே கூடாது. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய பிள்ளைகள், குணசாலிகள், நீங்க அப்படி இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. உங்களை நடத்துறதுனா யாரையும் கையை ஓங்குறது கிடையாது. யாருன்னா ஐயா கிட்ட கை ஓங்குறது என்ன, வார்த்தையே பேச முடியாது, பல்லுகளெல்லாம் அடிச்சு முறைக்கிடுவார். ஹல்லேலூயா. ராஜமாமா பக்கத்தில் தான் இருக்காங்க, பக்கத்தில் தான் இருந்தாங்க. 10 வருஷம் அந்த பக்கத்தில் வீட்டில் இருந்து மூச்சு விடுறது கொஞ்சம் யோசித்தா மூச்சு விடாது. ஹல்லேலூயா. நமக்குன்னு ஏதாவது ஒன்று இருக்கும் மனசில், அதை சொல்லலான்னு பிரயாசப்படுவோம். பல முறை யோசித்து சரி எல்லாத்துக்கும் நம்ம நடுவில் போய் நிற்பாங்க அப்படின்னு அமைதியாக போயிடும். அப்புறமா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேட்பாங்க, என்னமோ சொல்ல வேண்டிய நடுவில் ரொம்ப வரப்பா தான், என்னமோ சொல்ல வேண்டிய. ஆமாப்பா, நீ பண்ணியிருந்தா இந்த பிரச்சனை சால்வ் ஆகியிருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் அப்போவே சொல்ல வேண்டியது தானே, அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சொல்லுங்க, அப்போவே சொல்ல வேண்டியது. ஏன்னா தன்னுடைய வீட்டை விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிறதான ஒரு மென்டாலிட்டி. ஹல்லேலூயா. நல்லதுதான், நானும் அதை விருப்பப்படேன். அவங்களுடைய தான் இருக்கணும். ஹல்லேலூயா. அதனால எல்லாம் காலை தூக்கி விட்டுட்டு அதெல்லாம் பிரச்சனை எல்லாம் பண்ணக்கூடாது. ஆமாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே என்னுடைய பிள்ளைகளாக்கிய நீங்க எல்லாவற்றிலும் ஞானமாய் நடந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சரீரத்தில் பாவம் ஆளக்கூடாதபடிக்கு இந்த சரீரத்தை படைத்த தேவன் அந்த சரீரத்துக்கு உரிமையாளராகி அவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் இந்த பாவத்தை நாம் செய்யக்கூடாதபடிக்கு கர்த்தர் அதிலிருந்து நம்மை விடுதலையாக்குகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 1:9. பாவம் செய்ய மாட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான், செய்யார். ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மரண சரீரத்தினின்று ஒரு விடுதலை உண்டாகணும் அப்படின்னா அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால கர்த்தர் நம்மை சுத்திகரித்து வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அந்த பரிசுத்த இரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்கும்படியாக அதிகாரிகள் தேவனுடைய சொந்தத்துல காத்திருந்து ஜெபிக்கும் போது, ஆண்டவரே இந்த நாள் நான் வாழும்போது என்னுடைய வெளிப்புற தோற்றம் இல்லாவிட்டால் வெளியே உள்ள மக்களோடு நான் சஞ்சரிக்கும் போது ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் இருக்க என்னை மீண்டும் ஒரு பரிசுத்த இரத்தத்தினால அழிவியர்களும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்கலாம். ஹல்லேலூயா. இரண்டாவதாக இந்த சரீரத்தினுடைய இச்சைகள், இந்த பாவங்கள் கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான இந்த சரீரத்தில் பாவம் ஆடாதிருப்பதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அவயவங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போது அந்த பாவம் நம்மை மேற்கொள்ள மாட்டாது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய சரீரத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. மூன்றாவதாக தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுக்கும்போது நம்ம என்ன பண்றோம்? இப்போ ஒரு என்ன சொல்றது 14-15 வயசு ஆச்சு அப்படின்னா நம்ம ஞானஸ்நானம் எடுக்கணும், சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட நம்ம ஞானஸ்நானம் எடுக்கணும். அதை நாம் ஞானஸ்நானம் எடுக்கும்போது உண்மையான நம்ம செஞ்சதான அந்த பாவங்கள் எல்லாம் அந்த தண்ணீர்ல அடக்கம் பண்ணப்பட்டு அந்த தண்ணீர்ல இருந்து ஞானஸ்நானம் எடுத்து வெளியே வரும்போது ஒரு புதிய மனுஷனா வரணும் அப்படிங்கிறதான எண்ணத்தோடு நம்ம ஞானஸ்நானம் எடுத்துக்கிறோமா இல்லை ஒரு கடமைக்காக எடுக்கிறோமா? எதுக்காக இருக்கணும்? எடுத்துட்டு வெளியே வந்து அம்மாவை திட்டுறோமா? அம்மாட்ட கோவப்படுறோமா? அம்மா சொல்றது கீழ்ப்படி அனுப்புறோமா?
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றம் இல்லைன்னா அவர் தேவனால் பிறந்தவனா இருக்க முடியாது. கடமைக்காக எடுக்கப்படுகிற ஞானஸ்நானமாகத்தான் இருக்கும். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்றாங்க 14 வயசு 15 வயசு ஆயிடுச்சு, அப்பா அம்மா டார்ச்சர் தாங்க முடியல, அதனால நானும் ஞானஸ்நானம் எடுக்கிறேன். ஞானஸ்நானம் எடுக்கலைன்னா இது பரலோகம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மெய்யாகவே மெய்யாகவே ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரபாவித்தால் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாது அப்படின்னு பிரசங்கம் பண்றாங்க. என்னடா பண்றது, பரலோகம் போனோம்னா ஞானஸ்நானம் எடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுக்க கூடாது. நம்மிடத்தில் இருக்கிறதான பாவங்கள் எல்லாம் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு அந்த தண்ணீர்ல இருந்து விழுகி நம்ம வெளியே வரும்போது ஒரு புதிய சிருஷ்டியாய் மாறும்போதுதான் இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அவர் பரிசுத்த வல்லமையுள்ள தேவன், அந்த சராசரங்களை படைத்த தேவனுக்கு அப்படி ஒரு சத்தத்தை அந்த ஞானஸ்நானம் எடுத்த போதுதான் கிடைத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பாவம் அறியாத தெய்வம். ஹல்லேலூயா. அவரே அந்த காரியத்தை செஞ்சு அதை நிறைவேற்றி வெளியே வரும்போது அந்த வார்த்தை கிடைத்தது. ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு அப்படி வார்த்தை கிடைக்காவிட்டாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகத்தக்கதாக பரிசுத்த ஆவியின் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். ஹல்லேலூயா. பாவமே செய்ய மாட்டாங்களா பசமா? பாவம் செய்யணும்னு தோணினாலும் ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிக்க வைப்பான். ஹல்லேலூயா. சத்திய வசனம் நம்மோடு பேசும். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை ஆவியானவர் நம்மோடு கூட போராடுவார். ஹல்லேலூயா. மாம்சம் ஆவிக்கு விரோதமா, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் போராடுது. பாவம் செய்யணும்னு நினைச்சோன்னா தேவனுடைய ஆவியார் நம்மோடு கூட போராடுவார். ஹல்லேலூயா. அதனால எல்லா நாளும் போராடுவார் அப்படின்னு சொல்லி நினைக்க கூடாது. ஹல்லேலூயா. பாவம் செய்கிற ஆத்மா சாபம், பாவத்தின் சம்பளம் மரணம். ஹல்லேலூயா. அப்ப பாவம் ஒருக்கு ஆண்டவர் மன்னிக்கலாம், 4 தடவை மன்னிக்கலாம், 40 தடவை மன்னிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டும் மீண்டும் அந்த பாவத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஆவியார் நம்மளை விட்டு அதுக்கு 40 தடவை பண்ணலாமா அப்படின்னு கேட்காரு. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நாளைக்கு 70 தடவை நீ மன்னிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அது மன்னிப்புக்கு கிடைத்ததான ஒரு ஒரு அதிகாரம். ஹல்லேலூயா. மன்னிக்கிறதுக்கு அப்படியே ஒரு இடம் கொடுத்துருக்காரு. ஆனால் பாவம் செஞ்சவனை பற்றி அதெல்லாம் ஒன்றும் அப்படின்லாம் ஒன்றும் புதுசாக பைபிள் சொல்றாரு. எல்லாம் சொல்லியிருக்காரா? எங்கேயாவது எக்ஸ்கியூஸ் கொடுத்துருக்காரா? இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் அவர் மன்னிக்கிற தேவன் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் தேவனுடைய சமூகத்தில் உணர்வடைந்து, ஆண்டவரே நான் செஞ்ச பாவத்தை இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கதான கர்த்தருடைய பிள்ளைகளை மீண்டும் கர்த்தர் தூக்கி எடுத்து இனிமேல் பாவம் செய்யாதேன்னு சொல்லுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆகவே தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யும். ஹல்லேலூயா. இந்த ஒரு கான்செப்ட், நான் என் தேவனால பிறந்தவன், என் தேவனுக்கு பிள்ளை, பரிசுத்த தேவனுக்கு நான் ஒரு பிள்ளை. ஹல்லேலூயா. இது நம்ம மனசுக்குள்ள இருந்தது அப்படின்னு சொன்னா கட்ட பாவம் செய்யறதுக்கு அனுமதிக்கிறதுக்கு விடவே விட மாட்டார். அந்த அனுமதியை கொடுக்க மாட்டார். ஆவியானவர் நம்மோடு கூட போராடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அவர் தேவன் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன பரிந்து பேசுறாரு? என்னடா என் பாவம் செய்யக்கூடாது, அதை பண்ணிடக்கூடாது, இதை பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணினவர் ஆண்டவர் மன்னி ஆண்டவரை விடாமட்டத்தில் வேண்டுதல் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை இப்படியெல்லாம் நம்ம இருந்தோம் அப்படின்னா பாவத்தை ஜெயித்து தேவனுக்காக வாழலுக்கு நம்ம இடம் கொடுத்து பாவத்திலிருந்து விடுதலை பெற்றோம் அப்படின்னு சொன்னா கர்த்தர் நமக்கு ரோமர் 6ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசிப்போம். நிறைய காரியங்கள் இருக்கு. சும்மா சிம்பிளா இதை மட்டும் சொல்லிட்டு போறேன். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன்.
ஹல்லேலூயா. பூமியில இருக்கும்போது பரிசுத்தமாய் வாழக்கூடியதான ஒரு பரிசுத்த வாழ்க்கை கத்த நமக்கு கொடுக்கிறார். முடிவோ நித்திய ஜீவனுக்குள் கடந்து செல்லத்தக்கதான வாக்கியத்தை கத்த கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 23வது வசனத்துல பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. கிருபையாய் தேவன் நம்மை கொண்டு சேர்க்கிறார். ஹல்லேலூயா. நித்திய ஜீவனுக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டுமானால் ஒவ்வொரு நாளும் கிருபைக்காக நாம் காத்திருந்து கர்த்தருடைய சமூகத்தில் கிடக்கும் போது அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த கிருபையினால கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழிச்சிட்டோம் அப்படின்னா பிழைக்க முடியும். ஹல்லேலூயா. அந்த பிழைக்கணும் அப்படின்னு சொன்னா தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்யணும். ஹல்லேலூயா. ஆவியினாலதான் சரீரத்தினுடைய செய்கைகளை அழிக்க முடியுமே தவிர பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. தேவன் தங்குகிற வாசஸ்தலமாய் நம்முடைய சரீரம் இருக்கிறது. இந்த தேவனுடைய ஆலயத்தை ஒருவர் கெடுத்தால் நான் அவரை கெடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த சரீரத்துக்கு உரிமையான இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அவர்களுடைய சரீரத்தை நாம் தீட்டுப்படுத்த நமக்கு அனுமதி கிடையாது. ஹல்லேலூயா. அதையும் மீறி நாம் பாவம் செய்யும் போது அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை தேவன் தம்முடைய ஆலயத்தை கெடுப்பார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆவியின் பலத்தினால ஒவ்வொரு நாளும் இந்த மாம்சத்தினுடைய இச்சைகளை வெறுத்து சரீரத்தில் வருகிறதான பாவங்களை வெறுத்து தேவனுக்காக உண்மை உள்ளவர்களாக வாழ, பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தினால் மாத்திரமே முடியும். ஹல்லேலூயா. தேவனுடைய அபிஷேகம் இல்லாத கர்த்தருடைய பிள்ளைகள் விழுந்து போக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனா தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டதான கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த அபிஷேகத்தில் வல்லமையினால நம்மோடு கூட போராடுகிற ஆவியானுடைய தரித்துக் கொண்டிருக்கிறபடியினால இவைகளை மேற்கொள்ளத்தக்கதான தேவ கிருபையை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்றோம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்க. எப்படியாவது பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள், கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்ல காரணம் இதுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு இருக்கீங்களா? அன்னைக்கு பெற்றா எப்ப? சிஏ மீட்டிங் போன நேரத்தில். இந்த பாப்பா சிஏ மீட்டிங் போன நேரத்தில் அப்புறம் எங்கே போயிடுச்சு? இட்லி கடைக்கு போச்சா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வருஷத்துக்கு ஒருக்கா வந்து போகிற ஆவியாக எப்போது நம்மோடு போராடி கொண்டிருக்கிறார், எப்போது நம்மை நடத்துகிற ஆவியாக, சகல சத்தியத்துக்குள் நடத்துகிறோம். வழி இதுவே எங்கள் நடவுகள் என்று சொல்லி சொல்லுகிற ஆவியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆவியானவரை விட்டுட்டோம் அப்படின்னா இந்த உலகத்துல இருந்து நம்ம ஜெயிக்க ரொம்ப கஷ்டம். ஹல்லேலூயா. உலக மாமிசம் பிசாசை ஜெயிக்க ஆவி ஆத்தும சரீரத்துக்குள்ள ஒவ்வொரு நாளும் ஆவியானுடைய பலன் தங்கி இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தையும் மாமிசத்தையும் பிசாசையும் நம்ம ஜெயிக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எழுதுங்க போமா. தூங்குறவங்களும் மண்ணில் ஒரு தட்டுங்க, ஒன்றும் சாக மாட்டாங்க. ஹல்லேலூயா. இதான் எந்திரிச்சு பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் எனக்கு வேணும் அப்படின்னு விருப்பப்படும். ஏன் நம்ம அப்பப்போ விழுந்து போகிறோம், இனிமேல் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம மனசில் தீர்மானம் எடுக்கிறோம். ஆனால் மீண்டும் அந்த பாவத்தை செய்கிறோம் அப்படின்னா ஆவியான நம்ம விட்டு போயிட்டேன். ஹல்லேலூயா. ஆவியாக நம்ம கிட்ட இருந்துட்டார் அப்படின்னா சகல சத்தியத்துக்குள்ள நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. வசனத்தை கேட்கும் போது ஒரு உணர்வு வரும். ஹல்லேலூயா. ஆவியானவரை குறித்து பேசும்போது அந்த விருப்பம் நமக்குள்ள வரும். அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதான விருப்பம் நமக்குள்ள வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா கட்டாயம் நமக்கு பரிசுத்த ஆவியானுடைய பலம் தேவை. ஹல்லேலூயா. அவர் ஆண்டவர் எல்லாரும் வாய் கிடைக்கிறது. ஆண்டவரே அந்த பரிசுத்த ஆவியின் பலத்தினால் என்னை நிரப்பும். ஆண்டவரே பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால எல்லாம் ஆகும் என்று சொல்லி ஆண்டவரே அந்த தேவ பலத்தை கர்த்தருக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்துல முழுமையாயிரமே ஒப்புக் கொடுக்க பரிசுத்த ஆவியின் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.